திமுகவின் பொய் நாடகத்தை தமிழக மக்கள் மறக்கக்கூடாது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை இந்த தமிழக மக்களுக்கு கொடுத்துச்சு. அதுல 373வது வாக்குறுதியா கொடுத்தது ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்களுக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தருவோம்னு சொன்னாங்க. தந்தாங்களா? தமிழக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதே நேரத்துல இந்த துரோகத்தை மறக்க கூடாது. 2021 தமிழகத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்காகவும் ஓட்டுக்காகவும் தமிழகத்தினுடைய விவசாயிகளையும் இளைஞர்களையும் இந்த ஜல்லிக்கட்டை வச்சு ஏமாத்தினத 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்காம விட்டோமோன்ற கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்ப ஒரு மிகப்பெரிய பொய்மூட்டைய சுமந்துட்டு வந்திருக்கு இந்த 2026 ஜல்லிக்கட்டுல. அது என்ன வாக்குறுதினா, இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இனி இந்த திமுக அரசு மறுபடியும் ஜெயிச்சு வந்தா அரசாங்க வேலை கொடுக்குமா? கொஞ்சமாச்சு நம்ப முடியுமா? தமிழக மக்களே சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத இவங்க மீண்டும் மீண்டும் தமிழக மக்களை முட்டாளா வச்சிருக்கிறதுக்கான முயற்சியை மட்டும்தான் கையில் எடுக்கிறாங்க. தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எவ்வளவு ஏமாற்றங்களை அறிக்கைகளை விட்டு விட்டு நம்மளை ஏமாற்றாங்கன்றத சிந்திச்சு பார்க்கணும். குனிய குனிய கொட்டுபவனும் முட்டாள், கொட்ட கொட்ட குனிபவனும் முட்டாள். தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருப்போம். நன்றி.